காட்டில் எல்லாரையும் பயமுறுத்திய ஒரு சிங்கம், தன் உயிரையே ஆபத்தில் போட்ட யானை, புத்திசாலித்தனத்தால் அனைவரையும் காப்பாற்றிய நரி. இன்று பார்க்க போகும் இந்த 3 கதைகள் உங்கள் மனசை நிச்சயம் தொடும். ஒரு பெரிய காட்டில் ராஜா என்ற சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் கோபக்கார சிங்கம். எந்த விலங்கு அருகே வந்தாலும் கத்தி பயமுறுத்தும். அதனால் காட்டு விலங்குகள் எல்லாம் அதை பார்த்தாலே ஓடிவிடும். ராஜாவுக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. ஒரு நாள் மழைக்காற்று மிகவும் வேகமாக அடித்தது. ஒரு சிறிய பறவையின் கூடு மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அந்த பறவை குஞ்சு பயந்து அழ ஆரம்பித்தது. மற்ற விலங்குகளெல்லாம் பயந்து பார்த்து கொண்டிருந்தன. அப்போது ராஜா சிங்கம் மெதுவாக அருகே நடந்து வந்தது. அனைவரும் சிங்கம் அந்த குஞ்சை சாப்பிடப் போகிறது என்று நினைத்தனர். ஆனால் ராஜா மெதுவாக தனது பெரிய வாயில் அந்த குஞ்சை தூக்கிக் கொண்டு மரத்தின் அருகே சென்றது. பிறகு மெதுவாக அதை பாதுகாப்பாக கூட்டில் வைத்தது. அந்த பறவையின் அம்மா கண் கலங்கி பார்த்தது. அந்த நாளிலிருந்து காட்டு விலங்குகள் சிங்கத்தை பயப்படவில்லை. வெளியில் கோபமாக தெரிந்தாலும் உள்ளத்தில் நல்ல மனசு இருக்கலாம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஒரு காட்டில் அப்போ என்ற பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் நல்ல மனசு கொண்ட யானை. சிறிய விலங்குகளுக்கு தினமும் பழங்கள் எடுத்து கொடுக்கும். அதனால் எல்லா விலங்குகளுக்கும் அப்புவை மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காட்டில் திடீரென தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. எல்லா விலங்குகளும் பயந்து ஓட ஆரம்பித்தன. ஆனால் ஒரு சிறிய மான்குட்டி தீக்குள் சிக்கிக் கொண்டது. அது அழுது கத்த ஆரம்பித்தது. அப்போது அப்பு யானை அருகிலிருந்த ஆற்றுக்கு ஓடியது. தனது உடம்பில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு தீக்குள் ஓடியது. அது தனது பெரிய தும்பிக்கையால் மான்குட்டியை தூக்கி வெளியே கொண்டு வந்தது. அப்புவின் உடம்பில் சிறிய காயங்கள் ஏற்பட்டன. ஆனால் அது மான்குட்டியை காப்பாற்றியதில் மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையான தைரியம் என்றால் தன்னை மட்டும் காப்பாற்றுவதல்ல, மற்றவர்களையும் காப்பாற்றுவது. ஒரு காட்டில் சுட்டி என்ற நரி வாழ்ந்து வந்தது. அது மிகவும் புத்திசாலி. ஆனால் மற்ற விலங்குகள் நரி என்றால் ஏமாற்றும் என்று நினைத்து அதை நம்பவில்லை. இதனால் சுட்டி எப்போதும் தனியாகவே இருந்தது. ஒரு நாள் இரவில் காட்டுக்குள் சில கொடிய ஓநாய்கள் வந்தன. அவை சிறிய விலங்குகளை பிடிக்க ஆரம்பித்தன. காட்டு விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடி ஒளிந்தன. அப்போது சுட்டி ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் போட்டது. அது ஓநாய்களை பெரிய சதுப்பு நிலம் இருக்கும் இடத்துக்கு அழைத்துச் சென்றது. சுட்டி எளிதாக தாண்டி சென்றது. ஆனால் ஓநாய்கள் சதுப்பில் சிக்கிக் கொண்டன. அந்த நாளிலிருந்து காட்டு விலங்குகள் சுட்டியை மதிக்க ஆரம்பித்தன. உடல் வலிமையை விட புத்திசாலித்தனம் பெரிய சக்தி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். இந்த 3 கதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதை எது? சிங்கமா, யானையா, நரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற இமோஷனல் அனிமல் ஸ்டோரிஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.